இந்த அரசாங்கத்தின் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் எங்களிடம் இருக்கின்றது. කුසලසමත් තියෙනවා. බලය ගැනීමට වෙනසක් වෙනවා අනිවාර්යයෙන්. அது என்ன திட்டம் என்பது குறித்து அனைவரும் இப்பொழுது அவதானம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன திட்டம் போட்டாலும் என்ன வட்டம் போட்டாலும் உயிர்களை குடிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்தும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தயங்காத ஒரு கூட்டம் தான் இவர். நிச்சயமாக அவ்வாறான விடயத்தை செய்வதற்கும் தயங்க மாட்டார். நாமல் ராஜபக்ச இந்த விஷயத்தை சொல்லிட்டு மேடே வந்து கொண்டாடுறதுக்கு தயாரா இல்லை. இந்த முதல் எந்த விதமான ரலீஸும் இல்லை, பேரணியும் இல்லை. வந்தா தான் அவங்களுக்கு கொண்டாட முடியும். ஆக்களே இல்லாத இடத்துல என்னத்தை கொண்டாடி யார் பேச போறாங்க, யாருக்கு பேச போறாங்க? ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அமைச்சராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையிலே ஒரு பெரிய முரண்பாடு இருப்பதாகவும், அப்படி ஒரு முரண்பாடு வந்தாலும் கூட மக்கள் நம்ப மாட்டார். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் மக்கள் இருக்கிறார்கள். தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தேடிய பயணம் அப்படின்னு எழுதுறாரு. அரசு தரப்பிலிருந்து யாருமே இந்த புத்தகத்தை விமர்சிக்கல, பாயிண்ட் அவுட் பண்ணி யாருமே பேசல. முதல்ல புத்தகமா நினைச்சா தான் வாசிக்க போறாங்க. அதை உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். லங்காஸ்ட்ரி நேர்களுக்கு வணக்கம். என்றும் இணைந்திருக்கின்றீர்கள் லங்காஸ்ட்ரியின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு இன்றும் நாங்கள் பரபரப்பாக தயாராக இருக்கின்றோம். இன்று எம்மோடு பேசுவதற்கு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம் திலுக்ஷன். கொஞ்சத்துக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு வீடியோ காண கிடைச்சது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய நெலும் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற காரியாலயத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நிகழ்வு முடிஞ்சு வெளியே வரும்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, என்ன புதிய திட்டம் அப்படின்னு. அப்போ மஹிந்த ராஜபக்ஷ சொல்றாரு, இந்த அரசாங்கத்தின் ஆட்சி அதிகாரத்தை அல்லது அரசியல் பலத்தை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் எங்களிடம் இருக்கின்றது, விரைவில் அதை செயற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு, இந்த சித்திரை புத்தாண்டுக்கு நாட்டில் மக்கள் வந்து சித்திரை புத்தாண்டு கொண்டாடலையாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லையாம், அந்த ஒரு சூழல் இல்லையாம். ஸோ ரொம்ப கவலையா இருக்காங்களாம், விலையெல்லாம் உயர்ந்திருக்காம் அப்படின்னு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு. කුසලසමත් තියෙනවා. බලය ගැනීමට මැයිදිනය සම්බන්ධයෙන් ඔබතුමාගේ අදහස මොකක්ද? මැයිදිනය පොහොය දිනයට යෙදිලා කියලා කියනවා. ඔයකින්ද අපි බෑනේ පොය දවසට අපිට මැයිදිනය තියන්න බෑ. අපි ඒක තියන්නේ නැහැ ඒ විදිහට. පින්කම් මාලාවක් කරනවා එදාට. එක්සත් ජාතික පක්ෂයයි සමගි ජන බලවේගය එකට එකතු වෙලා මැයිදිනය සමරනවා කියලා කියනවා. ඔබතුමාලා වෙනවද? අපිත් එක්ක අපි සමරන්නේ නැහැ. මේ පාර මැයිදිනය පොය දවසකනේ. අපි සිල් ගන්නවා. ඒ කියන්නේ හිරු ජනතාව අවසාන වශයෙන් මේ අලුත් අවුරුද්දේ වෙනසක් වෙයිද දේශපාලන වශයෙන්? අවුරුද්දේ වෙනසක් වෙයිද කියන්න බෑ. ඉතින් හැබැයි වෙනසක් වෙනවා අනිවාර්යයෙන්. ඒකට ඔබතුමාලා සූදානම්. අපි සූදානම්. உங்களுடைய கருத்து என்ன, பதில் என்ன? அவர் சொல்றாரு பெரிய ஒரு திட்டம் இருக்கதா சொல்றாரு. நாளைய தினம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 7 வருட நிறைவு, 7 வருட பூர்த்தி இடம்பெறுகிறது. இன்றைக்கு அதற்கான சில விடயங்கள் பேசப்படுகின்றது. முக்கியமாக கட்டுவாப்பேட்டியை, அதே மாதிரி எங்களுடைய கொச்சிக்கடை பிரதேசத்தில் முக்கிய நிகழ்வுகள் அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்சக்கு இறுதி தினமாக 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அவருடைய 9600 கோடி சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீண்ட காலமாக அவர் அதிலிருந்து அதற்கான ஆடிட்டிங் விடயங்களை பேசாமல், அதுக்கான கணக்காய்வுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை கூறாமல் அவர்கள் நழுவி வந்தார்கள். ஆனால் அதுக்கு இறுதி தினமாக 10ஆம் தேதி வழங்கப்பட்டது. கொஞ்சம் இறுக்கப்படுகிறார்கள் என்பதை அவருக்கு உணர்ந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர் இவ்வாறான ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்ற விடயத்திலே சுரேஷ் சலே, பிள்ளையான் போன்றவர்கள் கைது செய்ததன் பிற்பாடு ஓரளவு சமூக மட்டத்திலே பேசப்பட்டது. ராஜபக்ச குடும்பத்திற்காகவும் ராஜபக்சவருடைய ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற விடயம் பரவலாக பேசப்பட்ட விடயம். இதிலே ஒழிப்பு மறைப்பு செய்ய தேவையில்லை. அது பரவலாக சமூக மட்டத்திலே எல்லாருமே, அதாவது சாட்சியங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் நிரூபிக்கப்படாமல் இருக்கின்றதை தவிர மற்றபடி எல்லாமே அவர்கள் தான் என்ற விடயம், அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்பட்ட தாக்குதல் என்பது தான் எல்லாருமே பேசப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவதற்காக பெரிய பிளான் ஒன்று வச்சிருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாரண்டா, இது மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்களான்ற ஒரு சந்தேகத்தை சமூக மட்டத்தில் எழுப்பியிருக்கிறது.
எனவே அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய அரசாங்கம் அதற்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு நிகழ்வு ஒன்றை ஏற்படுத்தி அவ்வாறான ஒரு உயிர்களை குடிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்தும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தயங்காத ஒரு கூட்டம் தான் இவர்கள். நிச்சயமாக அவ்வாறான விடயத்தை செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள். 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவின் போது அந்த உயிர்நீத்த பிணங்களின் மீது இவர்கள் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி அதில் ஆட்சி செய்து வந்தார்கள். அதற்கு பின் அதனுடைய அவர்களுக்கான ஆதரவு குறைகின்ற போது மீண்டும் ஒரு 300, 350, 250 உயிர்களை கொன்று 2-3 சமூகங்களை பயப்படுத்தி அவர்களை இறுக்கி அவர்கள் மீது துன்புறுத்தல் செய்து இவ்வாறான நிலையிலே ஆட்சி அதிகாரத்தை எடுத்தால் அதன் பின்னரும் ஆட்சிக்கு வந்த பின்னரும் குறித்த சமூகத்தின் மீது வன்மங்களையும் இன்ன ரீதியான ஒடுக்குமுறைகளையும் செய்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இவ்வாறான சூழலில் இவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்றால் அரசை பொறுத்தவரையிலே பாதுகாப்பை பொறுத்தவரையிலே தேசிய பாதுகாப்பு குறித்த விடயங்களிலே அரசாங்கம் மிகவும் சீராக முன்னெடுத்து வருகின்றது. இருந்தபோதும் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய புலனாய்வு துறைகளோடும் இணைந்து இந்த அரசாங்கத்தில் அது குறித்து இவருடைய இந்த அறிவித்தல் குறித்து மிக அவதானமாக பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அரசாங்கம் அதை நிச்சயமாக செய்யும். ஆனால் அவ்வாறான விடயம் செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்ற விடயத்திலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். நாங்கள் சொல்வதை விட இவ்வாறு செய்து விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவ்வாறான ஒரு துணியில் தான் அவர் பேசியிருக்கிறார். ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்றால் அது என்ன திட்டம் என்பது குறித்து அனைவரும் இப்பொழுது அவதானம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன திட்டம் போட்டாலும் என்ன வட்டம் போட்டாலும் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆணை 5 வருட காலத்திற்கான ஆணை. இவர்கள் செய்த போன்று தான் தோன்றித்தனமான எந்த ஒரு விடயத்தையும் மக்கள் மீது சுமையையோ எதையோ ஏற்படுத்தவில்லை அரசாங்கம். இவர்தான் கூறுகிறாரே தவிர எந்த இடத்திலும் மக்கள் நாங்கள் இந்த வருடம் சித்திரை புத்தாண்டை நாங்கள் கொண்டாடவில்லை, சிங்கள தமிழ் புத்தாண்டிலே எங்களுக்கு கொண்டாடக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை என்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் எந்த ஒரு மீடியாவுக்கு முன்னும் எந்த மக்களும் கதைக்கவில்லை. இவர்களுக்கு கொண்டாட முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து அழகாக கொண்டாடியது அனைத்தையும் சமூக மட்டத்திலே சமூக ஊடகங்களூடாக அவர்கள் தெரிவிக்க விட்டார்கள். ஆனால் அப்படி கொண்டாடிவிட்டு மக்கள் கொண்டாடவில்லை என்று கவலைப்படுகிறார்கள் என்றால் முதலாவது இவர்கள் தான் தப்பு செய்திருக்கிறார்கள், பிழை விட்டிருக்கிறார்கள். தாங்கள் சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு மக்கள் கொண்டாடவில்லை, இவர்களும் அதை தடுத்திருக்க வேண்டும். அதே அந்த இன்டர்வியூவில் இன்னொரு விஷயத்தை பேசுகிறார். மே தினம் குறித்த அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார். மே தினத்தில் கூட்டங்கள் எடுக்க போகிறோம் போயா நாள்னு சொல்லி போட்டு அவர் விஷயத்தை பேசுகிறாரு. அந்த சிங்களத்தில் ஒரு பாட்டு உண்டு, என்னமோ ஸ்ரீயாவதி அந்த சில்கண்ணமான ஒரு கொலையெல்லாம் செய்கிற ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் வந்தால் அந்த ஆண்டு சில் எடுத்து போட்டு தான் சுத்தவாளின்னு சொல்லி காட்டலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய அரசியல் சிந்தனை மாறவில்லை. நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக மாற்றமடைந்திருக்கிறார்கள். அரசியல் என்ன என்பதை கற்றறிந்திருக்கிறார்கள். அரசியல் இவ்வாறு தான் செல்ல வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய அரசியல் சிந்தனையை மாற்றவில்லை. எனவே அவர்கள் மாறாத விதத்தில் இவர்களுக்கான ஆட்சி அதிகாரங்கள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். நான் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் பார்த்தேன். இதற்கு முன்பதாகவே நாமல் ராஜபக்ச இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். மே 1ஆம் தேதி நாங்கள் உழைப்பாளர்கள் தினத்தை நாங்கள் மே டே கொண்டாடுறதுக்கு தயாராக இல்லை, இந்த முதல் எந்த விதமான ரேலிஸும் இல்லை, கொண்டாட முடியும். ஆக்களே இல்லாத இடத்துல ஆள் இல்லா ஊருக்கு இழுப்பம்பு சக்கரன்னு சொல்ற மாதிரி யாருமே இல்லாத இடத்துல என்னத்தை கொண்டாடி யார் பேச போறாங்க, யாருக்கு பேச போறாங்க? அதான் ஃபேஸ்புக்லயும் நிறைய பேர் சிங்கள சகோதர மொழி பேசுற நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இனி உங்களுக்கு செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கணும், ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஆக்கள் இருக்கும் போது உங்க கட்சிக்கு யாரும் பாராட்டி நீ எப்படி செய்வீங்க? எங்களுடைய கட்சியில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். மே தினத்தை நாங்கள் இந்த தடவை பாரிய செலவினங்களோடு நாங்கள் செய்வதில்லை. என்றால் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கின்றது. தூர பிரதேசங்களிலிருந்து மக்களை கொழும்புக்கு வரவழைப்பதை விட அந்தந்த பிரதேசங்களிலே தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அது மறந்துவிடக்கூடாது. நாங்கள் தொழிலாளர்களுக்கான அல்லது உழைக்கும் வர்க்கத்திற்கான ஒரு குரலாக இருக்கக்கூடிய நாங்கள். எனவே அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கு கூடி அந்தந்த மாவட்டங்களிலே நாங்கள் இந்த விடயத்தை பரவலாக நாடு பூராகவும் பரவலாக நாங்கள் அதை செய்து கொள்வோம் என்று அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அவை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பாரிய அளவிலான கொழும்புக்கு கொண்டு வந்தோ அல்லது ஒரு பிரதேசத்தில் எல்லாரையும் கொண்டு நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டங்களை செய்து பெரிய வெளியே காட்டி இவங்கள்ட்ட அரசியல் செல்வாக்கள் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தற்போதைய நிலையில் நாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் பல சிக்கலுக்கு மத்தியில் இருக்கின்றது. எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது வீண் செலவாக நாங்கள் பார்க்கிறோம். அவற்றை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம்.
அந்தளவு கூட இவங்களுக்கு செய்கிறதுக்கு வழியில் அவங்களோட மாவட்டத்துக்குள்ளே அவங்களோட வீட்டுக்குள்ளுக்கும் அவங்களோட மேய்தினத்தை கொண்டாடுறதுக்கும் அவங்க ஆக்க இருக்க மாட்டாங்கன்ற நிலைமையில தான் மஹிந்த ராஜபக்சேவுடைய குடும்பத்தினுடைய நிலைமை இருக்கின்றது. அடுத்த பிரதான விஷயத்துக்கு வரலாம். உதய கம்மன் பிளவனுடைய ஒரு நேர்காணல் காணக்கூடியதாக இருந்தது, சிங்கள மொழியில் செஞ்சிருக்காரு. அதில் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ அரசாங்கத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் அமைச்சராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையிலே ஒரு பெரிய முரண்பாடு இருப்பதாகவும், இவர்கள் ஏட்டைக்கு போட்டியாக செயற்படுகிறார்கள், இவருடைய கருத்தை இவர் கேட்பதில்லை, இவருடைய கருத்தை இவர் கேட்பதில்லை, ஒரு பெரிய முரண்பாடு, இதன் காரணமாக ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு உதயகம்மன் பிள்ளை சொல்றாரு. இது உண்மையா? வாட் இஸ் த ரீசன்? அங்கே ஏதாவது ஒரு 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 காரணம் இருக்க வேண்டும். இவர்களுடைய வாதத்திற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இதற்கு முன் இவர்கள் ஒரு விடயத்தை சாதிக்க முற்படுகின்றார்கள். என்னென்றா, இந்த 159 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை உடைக்கணும். அதே நேரம் உடைச்சி போட்டு நாங்கள் உங்களுக்கு முக்கு தாரோம், இந்த சில்லறை கட்சிகள் இருக்கிறாங்களே அவங்க நாங்கள் உங்களோட சேர்ந்து கொள்கிறோம்னு இவங்க இணைஞ்சு கொள்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. சின்ன சின்ன கட்சிகள் சில்லறை கட்சியெல்லாம் இப்போ அவங்களோட எதிர்கட்சியில் இருந்து அவங்களுக்கு சாதிக்க முடியாது. எனவே இந்த 159 உடைச்சிட்டு அதுலேருந்து எதையாவது ஒரு கசப்புகளை ஏற்படுத்தி வெளியேற்றி விட்டு அந்த இடத்த ஃபில் இந்த பிளாங்க் செய்கிறதுக்காக அவங்க வர்றதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பில்லை ராசா, அவ்வளோதான். ஏனண்டா 159 இவர் ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து கரிசனையும் அக்கறையுமாக பேசினார்கள். முஸ்லீம் பாராளுமன்ற எதிர்க்கட்சியில் இருக்கிறவரை விட சிங்கள பாராளுமன்ற முஸ்லீம்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை, முஸ்லீம்களுக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, முஸ்லீம்களுக்கான நியமனங்கள் இல்லை என்ற அடிப்படையிலே அந்த இருக்கக்கூடிய 9-10 பாராளுமன்ற முஸ்லீம் உறுப்பினர்களுக்கும் இடையிலே ஏதோ ஒன்றை அவர்கள் விதைக்க வெளியிட்டார்கள். அவர்கள் அதில் சாதிக்க முடியாமல் போனது. உறுதியான நம்பிக்கையோடு உறுதியான தலைமைத்துவ கட்டுப்பாட்டோடு அவர்கள் இருக்கிறார். 159 பேரும் அவ்வாறே இருக்கிறார். அதற்கு பின் அண்மித்த காலமாக ஹரணி தோழி பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் பெலவத்தைக்கும் இடையிலே பிரச்சனை, ஹரணி அமரசூரியவுக்கும் டில்வின் சில்வா தோழர் அவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை, ஹரணி அமரசூரிய பிரதமருக்கும் ஜனாதிபதி தோழர் அன்றகுமாருக்கும் இடையிலே பிரச்சனை என்ற அடிப்படையிலே பேசி வந்தார்கள். அது எதுவுமே இல்லை. அதற்கு பின் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே ஏதோ ஒரு வகையான பனிப்போர் போகின்றது என்ற அடிப்படையிலே பேசினார்கள். இல்லை, இப்போ கடைசியில் மிக முக்கியமாக செயற்பட்டு வருகின்றார்கள் யார் என்ற அடிப்படையிலே இவர்களுடைய ஊகத்திலே பேசுகின்றார்கள். அன்றகுமார் திசாநாயக்க தோழர் அவர்களுக்கும் தோழர் பிமல் ரத்நாயக்க இடையிலே ஏதோ ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கின்றது, பனிப்போர் செல்கின்றது என்ற அடிப்படையிலே இவர்கள் ஒரு ராவை விட்டுருக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. கொள்கை ரீதியாக ஒன்றாக எழுந்திருக்கக்கூடிய நாங்கள் எந்த இடத்திலும் கொள்கைக்காகவும் மக்களுக்காகவும் செயற்பட்டு வரக்கூடிய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி உறுப்பினர்களும் அங்கத்தவர்களும் செயற்பட்டு வருகின்ற போது இந்த இடத்துல முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லாத சந்தர்ப்பத்தில் இருவருக்கு இடையிலே பகை ஏற்படுகிறது அல்லது முரண்பாடு வருகிறது, இவர்களுக்கு இடையிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது அல்ல ஏதாவது ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை இவர்கள் மக்கள் மயப்படுத்த முற்படுகிறார்களே. அங்கே ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒன்றுக்கு நெத்திபில்லா எத்திக்கரலை சொல்லுவாங்க, இல்லாத பேயை காட்டி பயங்காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த பேய்க்கெல்லாம் பார்த்து இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய 2.5 கோடி மக்கள் பார்த்து பயந்து அந்த பயன் தெளிஞ்ச நிலைமையில் தான் இந்த அரசாங்கத்தை தெரிவு செஞ்சுருக்காங்க. எனவே இவர்கள் எதை செய்தாலும் யார் உண்மையிலேயே சில சந்தர்ப்பத்தில் இவருடைய வாதத்தின் அடிப்படையிலே எங்கள் கட்சிக்குழுக்கள் யாராவது ஒருவருடைய முரண்பாடு உண்மையிலேயே அப்படி ஒரு வாதத்துக்கு நான் சொல்கிறேன், அப்படி ஒரு முரண்பாடு வந்தாலும் கூட மக்கள் நம்ப மாட்டார். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் மக்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பமே இல்லை. எங்களுடைய கட்சிக்குள் எங்களுடைய கொள்கைக்குள் எங்களுடைய தூர நோக்கிக்குள் மக்களுக்கான இந்த அரசியலுக்குள் அவ்வாறான எந்த சந்தர்ப்பமுமே அமையவும் இல்லை. இவ்வளவுதான். பிமல் மன்னிக்க வேண்டும், இந்த உதயகம்பம்பில் என்பவர் அந்த மட்டி வாயை திறந்த மாதிரி மழை பெய்கிற நேரம் வாயை திறக்கிற மாதிரி திறந்துட்டு போகிறார். அந்த மட்டி வாயை திறந்தா நாத்தந்தான் வருமே தவிர வேற ஒன்றும் வராது. அந்த மாதிரியான ஒரு ஆளாகத்தான் இருக்கிறார். வேறு யாரும் இல்லை பேசுறதுக்கு. ஒன்று முஜிபுர் ரஹ்மான் பேச வராரு எதிர்கட்சியிலிருந்து, மற்றவங்க இருக்கிறாங்க ஆனால் முஜிபுர் ரஹ்மான் தான் பேசுகிறாரு. அல்லது வெளியால் பாராளுமன்றத்தையும் விட்டு ஒன்றையும் விட்டு திறந்திருக்கக்கூடிய உதயகம்பம்பில் பேசுகிறார். அவர் மெயினாக அந்த இன்டர்வியூ செய்கிறார். தன்னோட புத்தகத்தை வித்துக்கெல்லாம் வழி இல்லை, யாருமே எடுக்கிறாங்க இல்லை, புத்தகத்தை எடுக்க வழி இல்லை. வாட்ஸ்அப்பில் போடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு கொண்டு தரேன்,
டிஸ்கவுண்ட் தாரன்லாம் பேசி பேசி ஆனா புத்தகத்தை ஆனா விற்க ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த புத்தகம் சம்பந்தமா அவர் எழுதுறாரு, தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தேடிய பயணம் அப்படின்னு எழுதுறாரு. கடைசியில் அந்த புத்தக வெளியீட்டு விழாவின் போது அவர் சொல்றாரு, சஹரான் அசீம் தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி, அவரை தாண்டி வேறு யாரும் இல்லை அப்படின்னு. கடும்போக்குவாதத்தை அடிப்படையாக வைத்தான் தாக்குதல் செய்யப்பட்டதுன்னு சொன்னாரு. நிறைய விஷயம் சொன்னார். அதுக்கு பிறகு முடிஞ்ச பல ஊடக சந்திப்புகள்ல இன்னும் பல விஷயம் சொன்னார். ஆனால் அரசு தரப்பிலிருந்து யாருமே இந்த புத்தகத்தை விமர்சிக்கல. யாருமே இந்த புத்தகத்தில் உள்ளுக்கு இருக்க விஷயங்களை பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணி யாருமே பேசல. முதல்ல புத்தகமாக நினைச்சா தான் நான் வாசிக்க போகிறாங்க. அது புத்தகமாகவே யாரும் கணக்கெடுக்கிறாங்க இல்லை. அதனால தான் அவர் விற்கிறதுக்கு தடமாறுறாரு. வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு மீடியாவுக்கு வந்து கூவிட்டு இருக்கிறாரு. யாரும் வாங்குறாங்க இல்லை. வாங்கி படித்தா தான் அதுக்குள்ளுக்கு உள்ளடக்கம் என்ன இருக்கிறது யாராவது கதைப்பாங்க. பார்க்கவே விருப்பப்படுறாங்க இல்லை புத்தகத்தை. சின்ன பிள்ளைகள்ட்ட கொடுத்தா படம் பார்க்குறது கூட அதில் படம் இல்லை. அந்த சின்ன பிள்ளைகளாவது பிரட்டி பார்க்கும். படம் பார்க்குறதுக்கும் படம் இல்லாத ஒரு புத்தகத்தை அவர் எழுதி வச்சு போட்டு என்ன வாசிக்கலைண்டா நிறைகுடமும் தளம்பாது வெறுங்கூடமும் தளம்பாது. இது வெறுங்கூடம், ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கு யாரும் வாசித்து அதில் எழுதுக்கு விவாதம் வைக்க போகிறாங்க. சும்மா அது நேர காலத்தை வீணடிக்கிற விஷயம் தான். அது யாரும் பார்க்கறதும் இல்லை, வாசிக்கிறதும் இல்லை. தூக்கி வீசி கடாசி வீசி போட்டு போயிட்டாங்க எல்லாம். அப்புறம் புத்தகத்தை புத்தகமாக கணக்கெடுக்க இல்லை. அதனால தான் யாரும் அதை பார்க்க இல்லை. அவர் சார்ந்தவர்களே பார்க்க இல்லை. சரி, எதிர்த்தரப்பினர் தான் அவர் அதுக்கான வாத விவாதங்களையோ அல்லது அதுக்கான விமர்சனங்களோ வைக்கல. அவர் கூட்டி போனவங்கள அதை வாசிச்சாங்களோ வாசிக்கல. அவங்க போட்டு புத்தக சிலாக்கள் அந்த மேசையிலே வச்சுட்டு போயிட்டாங்க. அவருடைய இருந்த இடத்துல அவர் கொடுத்த புத்தகங்களை அவர் இருந்த கதிரைகளிலே வச்சுட்டு போன சம்பவங்கள் அங்கே சில சோசியல் மீடியாவில் வந்திருந்து ஒரு சில புத்தகங்களை அதிலே வச்சுட்டு போயிட்டாங்க. கொண்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, சுமையாக நினச்சிட்டாங்க. அதுக்கு அப்படியான ஒரு புத்தகத்துக்கு என்னத்துக்கு விமர்சனம், எதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற படிப்பு, அது அவசியம் இல்லாத ஒன்று என்பது மக்கள் அதை புறந்தள்ளி விட்டார். பொய், முழுக்க முழுக்க பொய் என்பதே தெரியும். இவன் சொன்னாலே பொய், வாயை திறந்தாலே பொய், இவன் எழுதி வச்சா எவ்வளோ பொய்யா இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். மக்கள் அதை புறந்தள்ளிட்டான். இப்போ இந்த குமார ஜெயக்குடி அமைச்சருடைய பதவி விலகல் சம்பவம் கடந்த வாரம் பெரிதாக பேசப்பட்டது. அதே மாதிரி தான் லால்காந்த் அவருடைய வீடு சம்பந்தமாகவும் பெரிதாக பேசப்பட்டது. ஒரு தனியார் ஊடக நிறுவனத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட விஷயங்களும் நாங்கள் பார்த்தோம். கடைசியில் அந்த ஊடக நிறுவனம் இரவு பிரதான செய்தியில் என்ன மன்னிப்பு கேட்டு அவங்க வெளியிட்ட செய்திகளையும் பார்த்தோம். இப்படி பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் போது அதை விட சுவாரஸ்யமான சம்பவங்களும் அந்த ஊடக நிறுவனத்தினூடாக நடந்திருக்கு. வடிவேல் அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஐயா என்னை விட்டுருங்க ஐயா நாங்கள் விட்டுருங்க அந்த மாதிரி கதற நிலைமையெல்லாம் நடந்திருக்கு. நேரடியாக சில சந்திப்புகள் நாங்கள் மன்னிச்சிடுங்க விட்டுருங்க எங்களை இதுக்கு பிறகு நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம்ன்ற நிலைமையில் அவங்க நேரடி சம்பாஷணைகளிலும் சில விஷயங்களில் ஈடுபட்டதாக எங்களுக்கு கேள்விப்பட்டது. அதே நேரம் பகிரங்கமாகவும் மன்னிப்பு கேட்டு வருகிறார்கள். ஆனால் தோழர் லால்காந்த சகோதரரை பொறுத்தவரையிலே நேர்மையான ஒருவர். அவருடைய வீடு வாங்குற இந்த அமைச்சு பதவிக்கு வருவதற்கு முன்னே அவர் அந்த வீட்டை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விட்டார். அவருக்கான சொத்துக்கள் இருக்கிறது. அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னால், இந்த ஜேவிபிக்காரர் அல்லது என்பிபிக்காரன்டா பிச்சைக்காரனாக இருக்கணும், சேட்டையின் கடைசானை பிச்சு போட்டு தான் இவங்க உதவி செய்யணும் நினைக்கிறாங்க. அவங்க பணக்காரராக வந்துடக்கூடாது, வசதியானவங்களாக இருந்துடக்கூடாது, அல்லது வசதியான ஒருத்தன் ஜேவிபியில் இருந்துடக்கூடாது. இப்படி தான் அவங்களோட எண்ணம் இருக்குது. வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒரு ரெவல்யூஷன் ஒன்று வரும்போது, ஒரு 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 மாற்றம் ஒன்று வருகின்ற போது அதை மாற்றத்தை தலைமை தாங்கியவர் ஒருபோதுமே ஏழ்மை நிலையில் இருந்தவர்களோ கஷ்டப்பட்டவர்களோ இல்லை. ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாற்றம் வருகின்ற போது ஒரு சிலருடைய அபால் இருந்தாலும், ஆனால் அநேகப்படியமானவர்கள் உயர் குலத்தில் உள்ளவர்கள், உயர்ந்த வர்க்கத்தில் உள்ளவர்கள், பணக்காரர்கள், அதற்கிலிருந்து ஒருவர் தான் இந்த உழைக்கும் வர்க்கத்தினருக்காக அவர்கள் போராட்டத்தை மேற்கொள்ள ரிவல்யூஷனுடைய. இங்கே ஜேவிபியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எதுவுமே இல்லாதவர்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் குறித்து சிந்திப்பவர்கள் எங்களுடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுடைய ஃபவுண்டர் தோழர் ரோஹண விஜயவீர் தோழர் அவர்கள் இங்கிருந்து ரஷ்யாவிலே தன்னுடைய உயர்கல்விக்காக ஒரு வைத்தியத்துறைக்காக சென்ற ஒருத்தர். ரஷ்யாவுக்கு ஸ்காலர்ஷிப்பில் செல்லக்கூடிய அளவாக இருந்தால் அவர் அந்த நேரம் பொருளாதாரத்தில் ஒரு நிலையில் இருந்திருப்பார். 1970கள் 69 65 காலப்பகுதியிலே பொருளாதாரத்தில் ஓரளவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படித்தார். அந்த காலத்தில் 48லே சுதந்திரம் கிடைக்கிது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருட காலங்களுக்குள். அப்போ அந்த வசதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த நாட்டுக்குள்ளுக்கு வந்து இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபடுவார். அவர்களோடு இணைந்தவர்களும் முழுக்க முழுக்க எல்லாரும்
பாட்டாளி வர்க்கத்தினரோ அல்லது கஷ்டப்பட்டவர்களோ அல்லது உழைக்கிறவர்களுடைய ஆதரவு இருந்தது. ஆனால் அதை தலைமை தாங்கியவர்கள் எல்லாரிடத்துலையும் அவர்கள் பெரிய பெரிய சொத்துக்காரர்கள். லால்காந்த சகோதரரும் அதே போல் தான். அவருக்கு அனுராதபுரத்தில் சொத்து இருக்குது, கேண்டியில் சொத்து இருக்குது. அவர்களுடைய சொத்து பிள்ளைகள், அவங்களுக்கு 2 பிள்ளைகள், அவர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. சொத்தை விற்று அவர் வீடு கட்டுறார். ஏன்னா அவர் கொழும்பில் அவருடைய ஷிஃப்ட் பண்ண வேண்டி இருக்குது. அவருடைய அமைச்சு பதவிகள், வேலைப்பழு எல்லாத்தையும் பார்த்தா அதனால் அவர் அங்கேருந்து போய் வாரதாக இந்த ஒரு கஷ்ட நிலைமை இருக்குது. ஆகவே கொழும்புக்கு வர வேண்டி இருக்குது. கொழும்புக்கு தன்னுடைய சொந்த வீட்டிலே தனக்கு இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அரசாங்க வீடுகளையோ அல்லது குவார்ட்டர்ஸையோ அவங்க யூஸ் பண்ண இல்லை, பாவிக்க இல்லை. எனவே அவர் சொந்த வீட்டை கட்டுகிறார். தன்னுடைய காசை விற்று கட்டுறதை அமைச்சு பதவி எடுத்ததுக்கு பிறகு வேண்டியவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அந்த மாதிரியான விடயங்களை அவர்கள் கொண்டு வரார்கள். இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏனைய 159 158 உறுப்பினர்களில் ஒருவேளை இவர் செய்து விட்டாரோ, அவர் செய்கிறார், நாங்கள் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். தவிர எதுக்கும் வாய்ப்பில்லை. ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்க பல பேர் பிடிக்கிற பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இப்போ அமைச்சர் லால் காந்தியா இருக்கலாம், அவரெல்லாம் இந்த அரசாங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அவர்கள் ஒரு சில ஊடகங்களுக்கு, தனியார் ஊடகங்களுக்கு கொடுத்த நேர்காணல்களில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கட்சிக்கு உதவிகள் கிடைக்கின்றது, அந்த உதவிகள் மூலம் தான் நாங்கள் வாழ்கின்றோம், நாங்கள் செய்கின்ற அரசியல் எல்லாமே எங்களுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், இதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியலாக இருக்கலாம், ஏனைய விடயங்களை செய்து கொண்டு செல்கிறோம் என்ற விடயத்தினைத்தான் இப்போது இருக்கின்றவர்கள் முக்கியமான உறுப்பினர்கள் ஒரு சிலர், குறிப்பிட்ட ஒரு சில சகோதரர்கள், எங்களுடைய தோழர்களை குறிப்பிட முடியும். அவர்களுடைய அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து என்பது ஒட்டுமொத்த கட்சி அங்கத்தவர்களுடைய நிலையைத்தான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். லால்காந்த தோழர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் தான் செலவழித்தாலும், ஏனைய உறுப்பினர், நான் என்னோட சொந்த செலவில் செலவழிக்கிறேன், அவருக்கு நாங்கள் கட்சியால் கொடுக்குறோம், இவருக்கு அவர் கொடுக்குறாருன்னு அப்படி பிரித்து காட்ட முடியாது. கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு வருமானத்தை கொண்டு ஏனையவர்கள் நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறோம். எங்களுடைய கட்சி என்பது பகிர்ந்து என்பதுதான், எல்லாருக்கும் பகிர்ந்து சமமாக பகிர்வோம் என்றுதான் இருக்குது. இது லால்காந்த தோழருடைய சொந்த காசை எடுத்து அவர் செய்கிறார். அதில் எதிர்காலத்தில் அவர் அந்த வீட்டில் நிறைய காரியாலயங்களையோ அல்லது கட்சி சம்பந்தப்பட்ட விடயங்களையோ அவர் அதில் முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் அமையும். எனவே இது சொந்த செலவிலே செலவழித்தது இவர்கள் 2 விடயங்களை சாதிக்கும். ஒன்று, குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அடுத்தது, ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களே தேவையில்லாத ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி நாமளும் கையாடலை எடுக்கலாம் என்ற அடிப்படையில் சிந்தனையை தூண்டுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த இடத்தில் எங்களுடைய எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை. நாங்கள் தியாகத்தோடு செய்கின்றோம். எல்லா விதமான தியாகங்களையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை வரப்பிரசாதங்களையுமே அவர்கள் தியாகம் செய்துதான் தற்போது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது பொது போக்குவரத்தை பயன்படுத்தி தான் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அந்த நிலைமையிலே தியாகத்தின் மத்தியிலே தான் நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் இந்த நாட்டுடைய நிலைமைகளை முன்கொண்டு செல்வதற்கும் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். எனவே இவர்கள் செய்கின்ற பொய் குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பதிலளிக்காமல், கட்சி சார்ந்து பதிலளிக்காமல், மக்களே சில சந்தர்ப்பங்களில் அதுக்கான பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முயற்சி வெறுமனே 2 தினம் அல்லது 3 தினம், அவ்வளோதோடு அவங்களோட காலம் முடிஞ்சு போயிடும், அது எக்ஸ்பயர் ஆகி போயிடும் அவங்களோட. ரைட். இப்போ அடுத்த விஷயம், அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. செயலாளர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டார். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அடுத்த பிரதி அமைச்சராக இருக்கிற அக்ரம் அவர்களை இந்த பதவிக்கு நியமித்தால் கேபினெட்டில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருப்பது கொஞ்சம் ஒரு மன அமைதியை தரும், ஒரு திருப்தியை தரும். நாங்கள் பல காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் கேபினெட்டிலே ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்க வேண்டும் என்று, அப்படின்னா நிறைய பதிவுகள் பார்க்குறோம். என்ன அது விஷயம் நடக்குமா அல்லது வேறு யாரும் இந்த இடத்துக்கு நியமிக்கப்படுவார்களா? கேபினெட்டுக்குள்ளுக்கு ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்றால் வெற்றிடம் ஒன்று வந்திருக்கின்றது. அது பிரதி அமைச்சர் அல்ல, பிரதானமான அமைச்சர் ஒருவர் அதில் பதவி விலகி இருக்கிறார். எனவே அந்த வெற்றிடத்தை நிரப்பப்பட வேண்டும். ஆகவே அந்த இலாக்கா அமைச்சர் ஒருவர் இல்லாமல் அந்த இலாக்காவை கொண்டு செல்ல முடியாது. கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் டெட்லைன் கொடுத்திருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த விடயத்தை கணக்காய்வு செய்து அதற்கான குற்றச்சாட்டுகளை சரிபிழை பார்க்க அடிப்படையிலே அந்த 6 மாத காலம் இந்த வெற்றிடத்தோடு செல்ல முடியாது. எனவே ஒரு சிலருடைய சிந்தனையின் அடிப்படையிலே பிரதி அமைச்சரை அமைச்சராக்கலாம், அல்லது அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது, தகுதி இல்லை என்ற சில விவாதங்கள் உண்டு. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில இனரீதியாக சிந்திக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஒரு முஸ்லீம் அமைச்சரை நீங்கள் கேபினெட் அமைச்சுக்கு கொண்டு வரலாம் தானே, முஸ்லீம் அமைச்சர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே என்ற விஷயத்தை மீண்டும் அவர்கள் அந்த இன ரீதியான அடிப்படையிலே பேசுவதற்கும் முற்பட்டு வருகிறார்கள். அப்படி அவசியமில்லை. தோழர் அக்ரம் இல்யாஸை விட
கட்சிக்குள்ளே அமைச்சு பதவிகளை எடுக்காத விசேட தகுதி உடையவர்களும் நீண்டகால கட்சி உறுப்பினர்களும் இருக்கிறார். அவர்கள் அந்த தியாகத்தை பண்ணி வெறுமனே அமைச்சு பதவிதான் தேவை என்ற அடிப்படையில் இல்லாமல் தியாகத்தை பண்ணிய நிலையிலே தான் இவ்வாறான புதிய அங்கத்தவர்களுக்கும் புதிய உறுப்பினர்களுக்கும் சில பிரதி அமைச்சு பதவிகள் கொடுப்பார். ஆனால் அமைச்சு கேபினட் அமைச்சுக்குள்ளுக்கு ஒரு சம்சோதனை உண்டு, அது அந்த மாற்றம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே 6 மாத காலங்களுக்கு அமைச்சு பதவி இல்லாமல் கொண்டு செல்ல மாட்டார்கள். அதுக்கு யாராவது பொறுப்புதாரராக ஒருவர் நியமிக்கப்படுவார் அல்லது புதிய அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இருக்கக்கூடிய பிரதி அமைச்சரை அமைச்சராக நியமிப்பதை விட புதிய ஒருவருக்கு இதே தோழர் சில நேரம் தோழர் அக்ரம் இல்யாஸ் அவர்களை நியமிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்றில்லை. ஆனால் அவரையும் விட முதிர்ச்சி அடைந்தவர்களும் வேறு அமைச்சர்களும் இருக்குது. உதாரணம் சொல்லப்போனால் இந்த எங்களுடைய கட்சியிலே மிக மிக ஆரம்ப காலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு உறுப்பினராகத்தான் இருக்கிறார் தோழர் நிகால்களை பற்றி அவர்கள் அமைச்சு பதவியில் எதுவும் அவர் முதிர்ச்சி அடைந்தவரும் கூட கட்சியின் ஆரம்பகால உறுப்பினர், முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர். அவர்களுக்கெல்லாம் வழங்கப்படலாம் என்றால் அவர்கள் கட்சியுடைய முழுமையான நிலைப்பாடுகளை அறிந்தவர்கள். இந்த சோசலிசம் கம்யூனிசம் குறித்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் முழுமையாக கற்றறிந்தவர்கள். அவர்களெல்லாம் தியாகம் செய்த நிலையில்தான் புதிய சில உறுப்பினர்களுக்கு பிரதி அமைச்சு பதவிகள் வழங்கி இருக்கின்றன. எனவே பெருமனே பொறுப்புகள் என்பது கெத்து அல்ல, அது பொறுப்பு, ஒரு லோட். அந்த லோடை இழுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியும் தராதரம் இருக்க வேண்டும். எனவே இவரிடம் இல்லை என்பதை நான் நிறுவ வரவில்லை, இருக்கிறது. இருந்தாலும் இவரையும் விட முதிர்ச்சி அடைந்த பலர் எங்களுடைய கட்சிகள் இருக்கிறார். அவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படலாம். வெறுமனே இந்த நாட்டை சிந்திக்காமல் இன ரீதியாக சிந்திக்காதீர்கள். இதை நாங்கள் அடிக்கடி சொல்ல வருகிறோம். இந்த நாடு கட்டி எழுப்பப்பட வேண்டும். கட்டி எழுப்பப்பட்ட நாட்டுக்குள் நாங்கள் பகிர்ந்துடலாம். முதலாவது நாட்டை ஒரு ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த அடிப்படையிலே இதுக்கு பல இடையூறுகளுக்கு மத்தியிலே கட்டி எழுப்பி கொண்டு செல்கின்றோம். IMF கூட போது அறிவித்திருக்கிற இந்த நாட்டினுடைய நிலைமை சரியான நிலைமைக்கு வந்திருக்கிறது. IMF உடைய நாங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் IMF இதை அங்கீகரித்திருக்கிறது. எங்களை இப்போது வரவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதற்கு பின் தித்வா புயல் வந்தது, இந்த உலக மத்திய கிழக்கு யுத்தம் வந்து எல்லாத்தையும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இவ்வாறான சில சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த விடயத்திலும் கூட, இந்த 6 மாத கால விடயத்திலும் கூட நிச்சயமாக தோழர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் வரப்போவதில்லை. ஆனால் ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அது இந்த பழைய விதை விளைவிக்கிறார். அடுத்தது அந்த இலாக்காவை கொண்டு செல்ல முடியாது, செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரோடு நிச்சயமாக நியமிக்கப்படுகின்ற போது புதிய கேபினட்டுக்குள்ளே புதிய மாற்றங்கள் வருவதற்கிறது. ஆனால் ஒரு சில ஊடகங்களிலே ஒரு சில நம்பத்தகுந்த ஊடகங்களும் இப்போது இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றது என்ற விடயத்தை பேசி வருகின்றார். ஆனால் இதுவரை கட்சியின் எந்த விதமான முடிவுகளும் வெளியிடப்படவில்லை. அதை நாங்கள் எந்த விதமான நியமனங்கள் பெற்றாலும் நாங்கள் கட்சி ரீதியாகவும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தலைமைத்துவ கட்டுப்பாடோடு கொண்டு செல்லத்தான் இருக்கிறோம். அவை இன்று எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து இந்த நேர்காணலின் ஊடாக சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசியதாக ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த கலையகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, நாளைய தினம் ஈஸ்டர் குண்டு தாக்கருடைய 7வது நினைவு நாள் இடம்பெற இருக்கிறது. கொச்சிக்கடை தேவாலயத்திலும் அதே போன்று கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திலும் வழமையாக ஒவ்வொரு 21ஆம் தேதியும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் கவன ஈர்ப்பு போராட்டங்களும் நடைபெறுவது கட்டுவாப்பிட்டிய நீர்கொழும்பு பிரதேசத்திலே. அதிலே இது குறித்து இதிலே அக்கறை செலுத்துவர்கள், நீதி வேண்டி நிற்பவர்கள் எந்த விடயம் குறித்து கவனம் செலுத்துங்கள். அந்த விடயத்தை நாளைய தினம் என்ன பேசப்படுகிறது என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றன. நிச்சயமாக அந்த விடயத்தை நாளை அவதானியுங்கள். நாங்களும் அது குறித்த விடயத்தில் ஈடுபாடோடு இருக்கின்றோம். அரசாங்கம் அதற்கான பல முயற்சிகளையும் எடுத்து வருகின்றது. அதற்கான நீதியை வழங்குவதற்காக அரசாங்கம் பல கட்ட முயற்சியில் எடுத்திருக்கிறது. ஒரு முக்கியமான ஒருவரை கைது செய்திருக்கிறது. சுரேஷ் அலை என்பது ஒரு அரசு அதிகாரியை கைது செய்கின்றதால் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் முகாந்திரங்களும் இல்லாமல் கைது செய்ய மாட்டார்கள். எனவே எல்லா ஆதாரங்களோடும் முகாந்திரங்களோடும் இவரை கைது செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். கத்தோலிக்க மக்களும் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் மக்களும் ஏமாற்றப்பட்ட சிங்கள மக்களும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்திலே நாளைய தினம் அனைவரும் மிக முக்கியமான அறிவித்தல்கள் வரலாம். அவற்றை எதிர்பார்த்திருங்கள் என்று வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்தும் வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் டில்ஷன் வின்சன், ஒளிப்பதிவாளர் லிசிகரன் மற்றும் விஜயகுமாருடன். நன்றி, வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.